பிடியதன் உருவுமை குலமிகு கரியது வழிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடை வடிவினர் பகில்வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனே. நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் 24 நாள் புதன்கிழமையும் 9/10/2024 புதன்கிழமையும் சஷ்டி திரியும் மூல நட்சத்திரமும் சித்தயமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் குரு வக்கரம் 10/10 9/10 சொல்வதை விட 10/10/2024 டு 22/2/2025 வரை குரு வக்கரம் நிகழ்வாக உள்ளது. இந்த குரு வக்கரம் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இப்போது அடியேன் உங்களோடு தொகுத்து வழங்க உள்ளேன். அதற்கு முன்னாடி உலகெங்கும் சிறப்பாக செயல்படும் தமிழ் மாத ஜோதிடமும் அதைத் தொடர்ந்து என்னை ஊக்குவித்து எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கின்ற என்னுடைய நேயர் பெருமக்களுடைய பாதம் பணிந்து வணங்குகின்றேன். குரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல யோக பலனை கொடுத்தால் அந்த மாதிரி ஒரு யோக பலன் வேற எந்த கிரகமும் கொடுப்பதில்லை. அப்படிப்பட்ட குரு வக்ரம் நமக்கு என்ன செய்யும், இந்த 12 ராசிக்கு என்ன செய்யும், அதுதான் இப்போ நமக்கு கேள்வி. அப்போ 12 ராசி நேயர் பெருமக்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. எல்லாரும் சொல்லிட்டாங்க, நான் இன்னும் சொல்லலை, அதனால நீங்களும் பார்த்துட்டு வர்றீங்க. அதாவது இயல்பான குணத்தை விட்டு தன்மையை விட்டு அடுத்து அதுக்கு மாறுபட்ட தன்மையில போய் சேருவது, மாறுபட்ட தன்மையில குணங்களை கொடுப்பது, இதுதான் வக்கரம். இப்ப வக்கரம்ங்கிறது 9 நவகிரகம் இருக்கின்றது. அந்த 9 நவகிரகத்தில் ஒளிக்கிரகம் சூரியன் சந்திரனுக்கு இல்லை. ராகு கேது எப்போதுமே வக்கரம் தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்போதுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், மாறுபட்ட தன்மையில குணங்களை கொடுப்பது, இதுதான் வக்கரம். இப்போ வக்கரம்ங்கிறது 9 நவகிரகம் இருக்கின்றது. அந்த 9 நவகிரகத்தில் ஒளிக்கிரகம் சூரியன் சந்திரனுக்கு இல்லை. ராகு கேது எப்போதுமே வக்கரம் தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்போதுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அதே சமயத்தில் புதன் வக்கரம் அடைகிறது, சனி வக்கரம் அடைகிறது, செவ்வாய் வக்கரம் அடைகிறது, சுக்கிரன் வக்கரம் அடைகிறது, இப்போ குரு வக்கரம் அடைகிறது. இப்போ எந்த அளவுக்கு திசாபுத்தி அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு வக்கர நிலை உயர்ந்திருக்கும். 12 ராசிக்கு இப்போ என்ன செய்யுங்கிறத நம்ம பதிவு பண்ண போகிறோம். அடுத்து நாம் காண இருப்பது தனுசு. போதும் என்பவனுக்கு போதனையும் தேவையில்லை, போதாது என்பவனுக்கு புதையலும் போதவில்லை. இல்லை என்பதை தேடி இருப்பதை துளைப்பது ஏனோ, உப்பிற்கும் நட்பிற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. உப்பு உணவை சுவையாக்கும், நட்பு வாழ்க்கையை சுவையாக்கும். உப்பு உணவை சுவையாக்கும், நட்பு வாழ்க்கையை. யாருடைய வாழ்க்கையை? உங்களுடைய உயர்ந்த குணம், உங்களுடைய உயர்ந்த ஈகை, உங்களுடைய உயர்ந்த அன்பு, உங்களுடைய உயர்ந்த பாசம், பரிவு, கொஞ்சம் கோபம், அதையும் சொல்லணும்ல. அப்பதானே எனக்கு கமெண்ட்ஸ் போடுறீங்க, கரெக்டாக சொல்றீங்க சுவாமிஜின்னு. எங்க நெருப்புங்க, அவர் நெருப்பு ராசி. நட்சத்திரமும் கேது, அதுக்கடுத்து சுக்கிரன், அதுக்கடுத்து சூரியன், இந்த தசாபுத்தியில் இருக்கக்கூடிய நட்சத்திர அதிபதிகள். அப்போ நீங்கள் நெருப்பில் தனுசு, எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, அப்டுடேட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு. அப்போ தனுசு நீங்கள் எப்படி இருப்பீங்க? வேற வழி இல்லைல்ல, அப்படித்தானே இருந்தாகணும். உதவி உதவின்னு போகணும், உதவி உதவின்னு நீங்கள் போய்தான் ஆகணும், நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். கொடுக்காம இருக்க முடியாது. கொஞ்சம் ப்ரெஸ்டீஜோடு கொடுக்கணும். 10 டீ வாங்கி கொடுத்து 2 வாங்க சார், நான் 2 கண் வாங்கி கொடுறேன், இதெல்லாம் என்ன கேட்டுட்டு இருக்கிறேன், வாங்கி கொடுறேன் அப்படிங்கிறது. அதுதான் அந்த நற்குணங்களை கொண்டவர் தான் தனுசு. கோதண்டராமர் இல்லையா, கோதண்டராமர். ஆக தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வக்கர பயிற்சி யாரு? உங்களுக்கு உரியவர், உங்க அதிபதி, உங்களுக்கு உரியவர் தானே. தனுசுக்கு மீனத்துக்கு அவர் தானே ஓனர், மேனேஜிங் டைரக்டர் அவர் தானே. அப்ப அவர் என்ன செய்வார்? உங்க வீட்டுக்கு என்ன பண்ணுவார்?
தீய பலனை கொடுக்க மாட்டார், நல்ல பலனையும் கெடுக்க மாட்டார். தீய பலனை கொடுக்க மாட்டார், நல்ல பலனையும் கெடுக்க மாட்டார். அது போதா விட்டுருங்க அப்படிங்கிறாங்கல்ல. 4 தடவை எழுதுவான் ஸ்டூடெண்ட்டு, 4 தடவையும் 6 36க்கு 6 35 34 போட்டே இருப்பான். ஆனால் மார்க் 35 மார்க்கு. அவனை பாஸ் பண்ணுறதா ஃபெயில் பண்ணுறதா? அவருக்கே விரிச்சல் வாய்ப்பு. சரி போட்டு உள்ள போயிட்டு போகிறான், பொழைச்சிட்டு போகிறான் அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா? அந்த ஸ்டேஜில் 80 மார்க்குக்காரனை சொல்ல முடியாது, 70 மார்க்குக்காரனை சொல்ல முடியாது, 50 மார்க்குக்காரனை ஈவெண்ட்டு சொல்ல முடியாது. யாரை சொல்ல முடியும்? அந்த 35 பார்டர் இருக்கணும்னு தான் வாத்தியாருக்கு குழப்பம். வாத்தியார்னால எதுவும் செய்ய முடியாது இல்லையா? அப்போ தனுசு ராசிக்காரவங்களுக்கு பிரஸ்டிஜோட உதவி எல்லா நட்பும் செய்வாங்க. மஞ்சள் வியாபாரம், மாணிக்க வியாபாரம், பொன்னின் வியாபாரம், மஞ்சள் சம்பந்தப்பட்ட அனைத்து ஜவுளிகளும், அறக்கட்டளை, வேத ஆகமங்கள், பயிற்சிகள், பயிற்றுவித்தல், நல்லிணக்கங்கள், ஆகமங்க விதிகளை பயிற்றுவித்தல், ஹோமங்கள் செய்தல், வேள்வி நடத்துதல், மந்திரங்கள் பிரயோசனப்படுத்துதல், மந்திரங்களை பிரயோசனப்படுத்துதல், ஃபைனான்ஸ். அதுதான் ஃபைனான்ஸ். அது முக்கியம் இல்லை. எல்லாத்துக்கும் இந்த நேரம் 7:30 முடிஞ்சிருச்சு. பட்டுங்க, கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு பட்டு எல்லா கஷ்டமும் பட்டு நீங்கிருச்சு. அடுத்த குரு வர்றாரு உங்களுக்கு, இன்னும் குரு பலமும் வர்றாரு. அந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு நல்ல ஒரு செழிப்பான பயிற்சியை கொடுக்கும். கண்டிப்பாக ஒரு செழிப்பான பயிற்சியை கொடுக்கும். ஆக இன்னமும் விருச்சகம் தனுசுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு கல்யாண யோக பலன் உண்டு, அதில் மாற்று கருத்து அல்ல. எனவே தயவு செய்து விருச்சக ராசி நேயர், தனுசு ராசி நேயர்களுக்கு விருச்சக ராசி போலவே நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் மத்தியம பலனை கொடுப்பாங்க. அவரை விட உங்களுக்கு கம்மி தான். ஏன்னா உங்கள் வீட்டுக்கு ஒரு தாம்பளே தான் கொள்ள மாட்டோம் இல்லையா? அதே போல தான். கெடுக்கவும் மாட்டார், கொடுக்கவும் மாட்டார். அஸ்டீஸ் அப்படியே இருக்க சொல்லுவார் தனுசு ராசி நேயர்களுக்கு. மேற்கண்ட தொழிலில் அகலக்கால் வைக்காமல் செஞ்சுட்டு வாங்க. 24/2/2025 வரை, அந்த வக்கரம் முடிய வரையும். அப்புறம் ஆஸ்டீஸாக எடுத்துக்கணும். சுந்தரகாண்டம் 3வது சர்க்கம், 7வது சர்க்கம், மகாலட்சுமி வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு. அடுத்தது ராமர், தசரத ராமர் சீதா பிராட்டியோட கூட, அதாவது சமேதரா இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த சமேதரா இருக்கக்கூடிய படங்கள் வாங்கி வீட்டில் வச்சு ஒரு 48 நாளைக்கு 2 விளக்கு ஏற்றி நெய் தீபம் ஏற்றி ஓம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஜெயின்னு சொல்லி, ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் சொல்லி, இல்லை ஸ்ரீராம் மட்டும் சொல்லி, ராமா 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 என்ற மந்திரத்துக்கு இணை ஏது இல்லை. ராமா, அதில் வைணவமும் சைவமும் சேர்ந்து இருக்கின்றது. ராமா என்ற மந்திரத்தில் வைணவமும் சைவமும் சேர்ந்து இருக்கின்றது. அப்படிப்பட்ட ராம மந்திரத்தை சொல்லி சுந்தரகாண்டத்தை படிங்க. 12 ராசிக்காரங்களும் சுந்தரகாண்டத்துக்கு படிக்கலாம், அப்பிலே கிடையாது, பொதுவான கருத்து. அப்படி வந்தீங்கன்னா கண்டிப்பாக தனுசு ராசி ஒரு அற்புதமான நன்மையை கொடுக்கும் என்று உறுதியாக சொல்லுகின்றேன். வாழ்த்துக்கள்.